அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு செய்யும் அபிஷேக பொருட்களும் அதன் பயன்களும் பற்றி பார்க்கலாம். மஞ்சள் தூளால் அபிஷேகம் செய்ய கடன் நிவர்த்தி ஆகும். பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தி அடையும். தயிர் அபிஷேகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெய் வீடு பேறு உண்டாகும். தேன் இன்பம் உண்டாகும். சாறு நோய் நிவர்த்தியாகும். இளநீர் இன்பம் ராஜபோக வாழ்க்கை உண்டாகும். மிச்சை பழம் யமபயம் நீங்கும். அபிஷேகம் ராஜ்யம் கிட்டும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும். பூதி நல்ல மக்கள் பேறு கிடைக்கும். வெண்சங்கு சங்கில் தூய தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய சகல காரியமும் சித்தியடையும். சந்தனம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய உயர் பதவி அரசாட்சி பெருஞ்செல்வம் கிட்டும். மாதுளை பழச்சாறு மாதுளை பழச்சாற்றால் அபிஷேகம் செய்ய பகைமை நீங்கும். அரிசி மாவால் அபிஷேகம் செய்ய கடன் விலகும். இந்த 16 அபிஷேக பொருட்களும் கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டில் வேலுக்கு இந்த அபிஷேகங்களை செய்தாலே போதும். கிடைக்க வேண்டிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.